அடிப்படை ஊதியம் குறைஞ்சிருச்சு. அதை தான் கேட்குறோம். அதை வந்து போன ஆட்சியில் வந்து இவங்க கேட்டாங்க. கேட்டப்ப நாங்கள் அவர் என்ன சொன்னார், அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்த முதல்வரையா எங்கள்கிட்ட வந்து சொன்னார், உங்களுடைய ஊதிய முரண்பாட்டை நாங்கள் கலைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாரு. அதே வாக்குறுதியை 311 தேர்தல் வாக்குறுதியாக வச்சார். கடந்த 4.5 ஆண்டுகளாக நாங்கள் போராட்டம் நடத்திக்கிட்டே வரோம். ஒவ்வொரு முறையும் முதல்வரை சந்திச்சப்ப அப்போ என்ன சொன்னார், குழு அமைச்ச அந்த குழுவுடைய ரிசல்ட் என்ன எங்களுக்கு கொடுக்கல. கடந்த முறை பேரணி நடத்தினப்பையும் எங்களை கூப்பிட்டு பேசினார். நாகப்பட்டினத்திலே எங்களை வந்து அமைச்சர்களை வந்து பார்த்து எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி தரோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் வந்து இன்னும் நிறைவேற்றலை. இதுதான் எங்களுடைய கடைசி கட்டம். இதனால அடுத்த பே கமிஷன்லையும் எங்களுடைய ஊதிய முரண்பாடை களையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போராட்டம். 2009க்கு பிறகு நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட 16 வருடமாக இந்த ஒற்றை கோரிக்கை, சம வேலைக்கு சம ஊதியம் என்ற ஒற்றை கோரிக்கையாக போராடி வருகிறோம். ஒரே கல்வி தகுதி, ஒரே பணி இருந்தும் இந்த அரசு 3 விதமான ஊதியங்களை வழங்கி வருகிறது இடைநிலை ஆசிரியர்களுக்கு. அதுவும் 2009க்கு பிறகு பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு மிக கடைநிலை ஊதியத்தை, இந்தியாவிலேயே கடைநிலை ஊதியம் வாங்குகின்ற இடைநிலை ஆசிரியராக தமிழக அரசு எங்களை வைத்துள்ளது. 16 ஆண்டு கால கோரிக்கையை ஏற்று கடந்த எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது தற்போது தமிழக முதல்வர் அவர்கள் திமுகவின் தேர்தல் அறிக்கை 311 சம வேலைக்கு சம ஊதியம் நிறைவேற்றப்படும் என்று அறிவித்தார்கள். ஆனால் 4.5 ஆண்டு காலம் ஆகியும் இந்த நாள் வரை இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. தயவு செய்து தமிழக அரசு இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தமிழக அரசு எங்களது இந்த நியாயமான போராட்டத்தை ஏற்று சமூக நீதி வழங்கி சமூக நீதி காத்த முதல்வர் என்ற பெயரை நமது தமிழக முதல்வர் அவர்கள் எடுக்க வேண்டும் என இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் போராட்டத்தை ஒடுக்க வேண்டாம். கோரிக்கை நிறைவேறும் வரை டிபிஐ வளாகத்தில் எங்கள் போராட்டம் இரவும் பகலுமாக தொடரும். ரஞ்சித் குமார், மயிலாடுதுறை மாவட்டம். தொடர் போராட்டம் சார். கோரிக்கை நிறைவேறும் வரை டிபிஐ வளாகத்தை முற்றுகையிடுவோம். தொடர் போராட்டம் தான் சார். தொடர் போராட்டம், தொடர் வேலை நிறுத்தம் தான். தேர்தல் வாக்குறுதி நாங்கள் 2009 மேய்க்கு பிறகு இடைநிலை ஆசிரியர் ஐயா, இந்தியாவிலே கடைநிலை ஊதியத்தில் இருக்கிறோம். ஊதிய முரண்பாடை கலைய சொல்லி 16 வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கிறோம். எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது ஐயா முதல்வர் ஐயா எங்கள் கரத்தை பிடிச்சி எங்கள் கை கரத்தை பிடிச்சி சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தேர்தல் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக உங்கள் ஊதியம் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குறோன்னு அது குழு அமைச்சாங்க. அதுக்கு பிறகு தேர்தல் 2021 தேர்தல் திமுக வாக்குறுதியிலையும் 311 நம்பரில் ஊதிய முரண்பாடு களையப்பட்டு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க ஐயா. இதுவரையும் எங்களுக்கு கலையிலையா. 4.5 வருஷம் ஆயிட்டு வருஷம் போராட்டம்னு எங்கள் வாழ்க்கையே சீரழிஞ்சிட்டு இருக்கியா. முதல்வர் ஐயா, உங்களுக்கு கண்டிப்பாக எங்கள் மேலே இறக்கம் இருந்தால் எங்கள் கண்ணீரை நீங்கள் தான் ஐயா துடைக்கணும். உங்களை நம்பி நாங்கள் வந்துட்டோம் ஐயா. இன்றைக்கி நடு ரோட்டில் நிற்கிறோம் ஐயா. இன்றைக்கி நாங்கள் லீவு நாளில் எங்கள் பிள்ளைங்க பாதிக்கப்படக்கூடாதுன்ட்டு லீவு நாளில் ஐயா நாங்கள் போராடுறோம். லீவு நாளெலாம் நாங்கள் போராடுறோம். நாங்கள் பள்ளிக்கூடம் பாதிக்கப்பட, எங்கள் பிள்ளைங்க பாதிக்கப்பட, என் பிள்ளைய மாதிரி தான், என் வகுப்பு பிள்ளைங்க என் பிள்ளைங்க மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் எங்கள் ஊதிய முறைப்பாடு இன்னும் களையப்படல. அதனால ஐயா நாங்கள் இப்படி நிற்கிறோம் ரோட்டில். கண்டிப்பாக முதல்வர் ஐயா கண்டிப்பாக எங்களுக்கு தீர்ப்பாருங்க நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையில் நான் இங்கே நிற்கிறோம். தேர்தல் வாக்குறுதி 311 கண்டிப்பாக நிறைவேற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கைலாம் ஐயா நாங்கள் நிற்கிறோம் சார். ஆமாம், நான் அந்த கோரிக்கை நிறைவேறி தொடர் போராட்டம் தான் அறிவிச்சிருக்கோம் ஐயா. ஆமாம், இன்னையிலேருந்து என் பேர் கலியமூர்த்தி, மாவட்ட பொருளாளர் SST நாகப்பட்டினம். தேர்தல் வாக்குறுதி 311 நிறைவேற்றினா நாங்கள்